ஆகவே இங்க தீர்க்கதரிசன புத்தகத்தில் பாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி, கர்த்தர் உன் மேல் இருக்கிறார், ஆண்டவருடைய மகிமை உன் மேல் இருக்கிறது. ஆகவே நீங்க எழும்பலாம், ஆமென், பிரகாசிக்கலாம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார், அவருடைய மகிமை நம்மேல். மகிமைனா குளோரி, குளோரி ஆவியானவர், ஆமென். அந்த மகிமையின் ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். ஆகவே நீங்க இந்த ஆண்டு நீங்க எழும்பணும், பிரகாசிக்கணும், ஆமென். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஐயா, ஆண்டவர் என் மேல இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா வெறுமனே இருக்க முடியாது, உங்களால இருக்க முடியாது. ஆமென். நீங்க கட்டாயம் ஆண்டவருக்காக எழும்புவீங்க, பிரகாசிப்பீங்க. கர்த்தருக்காக எழும்புனீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காக பிரகாசிச்சீங்களா, அவர் உங்க மேல வந்து இறங்குவார். அவருடைய மகிமை உங்களை நிரப்பும், உங்க வீட்டை நிரப்பும், மகிமை உங்கள் மேல் காணப்படும். ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. நீங்க இந்த ஆண்டு எவ்வளவு ஆண்டோட வார்த்தையை கனம் பண்றீங்களோ அந்த அளவு கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வந்து ஜீவனுடைய வார்த்தைங்க, இது ஜோசியம் இல்ல. இது ஜோசிகாரன் சொல்றாங்க, போய் ஜோசிகாரன் அது இல்ல, இது அல்லேலூயா ஜீவனுள்ள வார்த்தை. இது உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உங்களுக்கு நன்மை செய்கிற வார்த்தை, பொய்யுரையாத வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. உங்களை நிரப்பும், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும். ஆமென்.